secularist CM, as a country of the secularist country, you are the CM of the secular country. Whatever you do, என்ன பண்ணிருக்கணும்? விநாயகர் சதுர்த்திக்கு வந்திருக்கணும். கேட்கிறான், நான் அங்கே வந்தால் நீ வந்தா செருப்பு கொண்டு அடிப்போம். நான் அங்கே வந்தால் விநாயகர் அவர் கையாலே எனக்கு சுண்டல் கொடுப்பாரா? சொல்லு பார்த்தீங்கன்னா, விநாயகர் அவர் கையால் ஒரு சுண்டல் கொடுக்கணுமா? நான் அங்கே வந்தால் விநாயகர் அவர் கையாலே எனக்கு பொங்கல் கொடுப்பாரா? அவர் கையெல்லாம் தூக்குனாருன்னு வச்சுக்கோ, உன் குடும்பமே தூங்கிடும். இந்த விநாயகர் இந்த கையில சாதாரண கையில ஞானி அவரு நம்ம மட்டும் ஒரு கிண்டல், ஒரு கேலி. இது எப்படி மதச்சார்பற்ற தன்மை என்று சொல்ல முடியும்? தீபாவளிக்கு என்றைக்கு கருணாநிதி வாழ்த்து சொல்கின்றாரோ, என்றைக்கு தீபாவளி தினத்து மட்டுமல்ல, கோகுலாஷ்டமி போன்ற இந்துக்களுடைய முக்கிய பண்டிகைகளுக்கு என்றைக்கு கருணாநிதி வாழ்த்து சொல்கின்றாரோ அன்னைக்கு நம்ம ஏற்றுக்கலாம். இது மதச்சார்பற்ற நாடு. ஆமா, நம்மளை மதிக்கலாம், அவனை மதிக்கலாம், ஓகே. ஆனால் இது மதச்சார்பற்ற நாடு அல்ல. இது மதங்களை சார்ந்த அரசியல் நடத்தக்கூடிய நாடு. இதையெல்லாம் தட்டி கேட்பதற்காக நாங்கள் யாரை நம்பினோம்? 1988 நாங்கள் பாரதிய ஜனதா கட்சியை நம்பினோம். பாரதிய ஜனதா கட்சி இந்த தேசத்தினுடைய இந்துக்களுடைய உணர்வுகளை வெளிப்படுத்தும் என்று நம்பினோம். அயோத்தியாவிலே ராமர் கோயில் கட்டுவதற்காக ஆள் வேண்டும் என்று சொல்லி அத்வானி ரத யாத்திரை நடத்திய பொழுது நாங்கள் எல்லாம் எங்களுடைய தலைவர் தலைமையிலே ரத யாத்திரையிலே கலந்து கொண்டது மட்டுமல்ல, கரசேவையிலும் கலந்து கொண்டோம். ஆனால் கடைசியாக அத்வானி சொன்னார், இட் இஸ் எ பிளாக் டே ஆஃப் தி லைஃப், இது என் வாழ்க்கையினுடைய கருப்பு நாள் என்று சொன்னார். நீதான் ஆளை கூப்பிட்டு நீதான் செஞ்சுட்டு போன, இடிச்சாச்சு, தோத்து போயிட்டேன். அப்புறம் சொல்றான், இது கருப்பு தினம். ஆனால் அன்றைக்கு இந்தியாவிலே ஒரே தலைவன் சொன்னான், இது அத்வானிக்கு வேண்டுமானால் கருப்பு தினமாக இருக்கலாம், எங்களுக்கு அல்ல என்று சொன்னான். பால் தாக்கரே, as a good leader of the country for the Hindus, சொன்னார். பாரதிய ஜனதா கட்சி நம்பி பார்த்தோம், பிரயோஜனம் இல்லை. எல்லாரும் கஞ்சி குடிக்க போற மசூதிக்கு ஜெயலலிதா போய் முக்கால் தூக்கு வந்து, அந்த அம்மா இதுக்கு முக்கால் போடுது அம்மாக்கே தெரியாது. அந்த அம்மா முக்கால் கொடுக்குது. அவன் முக்கால் போடுறான்னா அவன் விதி, அவன் போடுறேன். இந்த அம்மாவை போய் முக்கால் போட்டு கஞ்சி குடிக்குது. கருணாநிதி தள்ள வச்சுட்டான் ஒரு தொப்பிய மறக்கவே முடியாது. அந்த மாதிரி ஒரு தொப்பி நான் செஞ்சிருப்போம் சொல்றேன், ஆர்டர் கொடுத்து அப்படி ஒரு தொப்பி வச்சு விட்டேன். அவரு கஞ்சி குடிக்கிறார். சரி, இவன்லாம் கஞ்சி குடிக்கிறான் அப்படின்னு சொன்னா பிஜேபி காரன் நம்பி போனா, கடைசியில பிஜேபி காரன் என்ன பண்ணான்னா, இவனாவது புறப்பட்டு போய் திருவள்ளிக்கேணி மசூதியில போய் தான் கஞ்சி குடிக்கிறான். பிஜேபி காரன் டெல்லி கட்சி ஆபீஸ்ல கஞ்சியை காய்ச்சி ஊத்தி விட்டான் பாய்களுக்கு. வாஜ்பாய் ஊத்துறாரு கஞ்சிய, हमारे देश के तंदिके गुंदके 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 बनागल संदके கஞ்சி ஊத்துறான் வாஜ்பாய். விளங்காம போயிட்டு முட்டி விளங்காம போச்சுல்ல, விளங்காதரா. இந்த நாட்டில் இந்துக்களை ஏமாற்றி அயோத்தியாவிலே ராமர் கோயில் கட்ட வேண்டும் என்று சொல்லி இந்தியாவில் இருக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான இந்துக்களை, லட்சக்கணக்கான இந்துக்களை அயோத்தியா நகரத்துக்குள்ளே கொண்டு சென்றார்கள். அன்றைக்கு அயோத்தியாவிலே உத்தரப்பிரதேசத்தினுடைய முதலமைச்சராக இருந்த முலாயம் சிங் யாதவ் சொன்னார், ஒரு காக்காய் குருவி கூட இங்கே பறக்காது என்று சொன்னார். இல்லைங்களா?
ஒரு காக்காய் குருவி கூட இங்கே பறக்க விட மாட்டோம் என்று சொன்னார் முலாயம் சிங் யாதவ். ஆனா அதையெல்லாம் தாண்டி நாங்கள் எல்லாம் லட்சக்கணக்கான இந்துக்கள் சென்றார்கள். அத்வானியை நம்பி, உமாபாரதி நம்பி, கல்யாண சிங்கை நம்பி நாங்கள் எல்லாம் சென்றோம். அங்கே சென்றோம், நாங்கெல்லாம் இடிக்கவே இல்லை, ஏறி நின்னோம். பழைய பில்டிங் விழுந்துருச்சு. எத்தனை லட்சம் பேர் என்ன தாங்குனாங்க? நாங்க பழைய பில்டிங் அது ஏறி இப்படி நின்னோம். அவ்வளவுதான், எல்லாரும் போனோம், ஏறி நின்னோம். ஜெய் ஸ்ரீராம் விட்டேன், டம்னு ஒண்ணு. ஆனால் அந்த இந்துக்களை ஏமாற்றிய அத்வானி, கல்யாண சிங், வாஜ்பாய், உமாபாரதி மறக்க முடியவா? 400க்கும் மேற்பட்ட படங்களை அங்கே இருக்கக்கூடிய ஆற்றிலே வீசினார்கள். அந்த ஆற்றிலே 400க்கும் மேற்பட்ட பிணங்கள் மிதந்து கொண்டிருந்தது. அதையெல்லாம் ராணுவத்தை சேர்ந்தவர்கள் கழுத்திலே கயிறை கட்டி, கல்லை கட்டி, அந்த ஆற்றுக்குள்ளே தள்ளிவிட்டார்கள். வெளியே தெரிய வேண்டாம், கணக்கு காட்ட வேண்டாம் என்று சொல்லி. ஆனால் 5 நாட்கள் 6 நாட்கள் கழித்து அந்த பிணங்கள் மிதந்து மேலே வந்த பொழுது ஒவ்வொருத்தரையும் பிடித்து இழுக்கின்ற பொழுது கை தனியாக, கால் தனியாக, சன்னியாசிகள், பெண்கள், குழந்தைகள், இளைஞர்கள் அத்தனை பேரையும் கொன்று குவித்த பிறகு இந்த நாள் என்னுடைய வாழ்க்கையிலே கருப்பு நாள் என்று சொன்னாயே பாரதிய ஜனதா கட்சி, அவருடைய தலைவர் அத்வானி, உன் நிலைமை என்னாச்சு? இன்னைக்கு பிஜேபி விட்டு வெளியே போறான். நாயன்டான், வெளியே போ, கெட் அவுட். அத்வானி கெட் அவுட், உமாபாரதி கெட் அவுட், கல்யாண சிங் கெட் அவுட். ஏன் சாபம்? இந்துக்களுடைய சாபம் சும்மா விடுமா? உங்களை சும்மா விட்டுருமா இந்துக்களுடைய சாபம்? எனவே இந்த தேசத்தினுடைய விடுதலைக்காக, இந்த நாட்டு மக்களுடைய உயர்வுக்காக இன்றைக்கு உழைப்பதற்கு ஒரு இயக்கம் தேவை. அவன் கேட்கிறான், இந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு நம்மளுக்கு ஆகிறதே இல்லைங்க. போலீஸ் பூரா என்ன கேட்கிறான்னா, என்னத்துக்குங்க நீங்க இந்துன்னு சொல்றீங்க, என்ன மேல உங்களுக்கு? இல்லைங்க, நாங்க இந்து மக்கள் கட்சிங்க, போஸ்ட் ஓட்டணும். ஐயோ, நீங்க போஸ்ட் ஓட்டுனீங்கன்னா பாயை கோவிச்சுக்கோங்க. இல்லைங்க, நாங்க ஒரு கட் அவுட் வைக்கிறோங்க. ஐயோ, நீங்க கட் அவுட் வச்சுட்டீங்கன்னா பாயை கோவிச்சுக்கோங்க. நான் ஒரு குழந்தை பத்துக்கிடுங்க. ஐயா, நீங்க குழந்தை பத்துக்கிட்டீங்கன்னா பாயை கோவிச்சுக்கோங்க. யாருடா உலகத்துல இருக்கக்கூடிய ஐரோப்பிய கட்டத்துல, ஆப்பிரிக்கா கட்டத்தில் இருக்கக்கூடிய உலகத்துடைய உகாண்டாவில இருந்து ஆரம்பித்து இலங்கை வரைக்கும் இந்த தேசத்தினுடைய வரைபடத்தை எடுத்துப்பார், இந்த உலகத்தினுடைய வரைபடத்தை எடுத்துப்பார். இந்த உலகம் முழுவதும், இந்த அமெரிக்கா, ஐரோப்பியா, ஆப்பிரிக்கா கண்டங்கள் முழுவதையும் எடுத்துப்பார். இந்த தேசம் முழுவதும், இந்த நாடு முழுவதும், இந்த உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய இடத்திலே பெரும்பான்மை மக்கள் என்ன சொல்கிறார்களோ அதைத்தான் அரசாங்கம் கேட்கும். அமெரிக்காவிலே கிறிஸ்தவன் என்ன சொல்லுகின்றானோ அதைத்தான் அமெரிக்க அரசாங்கம் கேட்கும். இலங்கையிலே பௌத்தர்கள் என்ன சொல்கிறார்களோ, பௌத்த பிச்சுக்கள் என்ன சொல்கிறார்களோ அதைத்தான் இலங்கை அரசாங்கம் கேட்கும். பாகிஸ்தானத்திலே இஸ்லாமியர்கள் என்ன சொல்லுகிறார்களோ, என்ன பேசுகிறார்களோ, என்ன தீர்மானம் போடுகிறார்களோ, அந்த மசூதியிலே, அந்த ஜிகாத்திலே என்ன தீர்மானமோ அதைத்தான் அந்த அரசாங்கம் கேட்கும். ஆனால் உலகம் முழுவதும், உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து நாடுகளுடைய வரலாற்றையும் படித்து பார்த்திருக்கின்றேன். அனைத்து வரலாறுகளையும் படித்து பார்த்திருக்கின்றேன். அந்த வரலாறுகள் எல்லாம் அந்த நாட்டினுடைய பெரும்பான்மை மக்கள் என்ன சொல்லுகிறார்களோ அதைத்தான் அந்த நாட்டினுடைய அரசாங்கம் கேட்கும். இந்தியாவிலே மட்டும்தான்
பெரும்பான்மை மக்கள் சொல்வதை அரசாங்கம் கேட்பதில்லை, சிறுபான்மை மக்கள் சொல்வதை மட்டும்தான் அரசாங்கம் கேட்கிறது. இதை எதிர்க்க ஒரு இயக்கம் வேண்டும், அதுதான் இந்து மக்கள் கட்சி. இப்ப தெரியுதா அந்த கட்சி எதுக்க ஆரம்பிச்சிருக்கோம்? சும்மா